குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கணிந்த வேந்த தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் ஜி.வி. கிருஷ்ணா. இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான நிகழ்ச்சி. உங்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் குடிக்கொண்டிருக்கும் பாமன் சுவாமிகளோட முருகனோட ஆசீர்வாதத்தோட ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம் சுவாமிகள். மிகுந்த மகிழ்ச்சி. புத்தக வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற உங்களுக்கு முதற்கன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி சார் வணக்கம், கிருஷ்ணா சார் வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர், அற்புத அதிசயத்தின் அன்பராக இருக்கக்கூடிய திரு இ. நித்யானந்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். ஐயா சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. வருகின்ற 28, 29 குரு பூஜை. நம்மளுடைய குருவுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சியின் நாயகராக இருக்கக்கூடிய நம்ம குருநாதரை அன்போடு வரவேற்கிறோம். இனிய காலை வணக்கம் சுவாமிஜி. எல்லாம் உள்ள பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று முருகப்பெருமான் சடாட்சர சண்முகன் என்றும் உங்களோடு இருந்து காத்தருள வளமும் நலமும் மகிழ்வும் நிலைத்து அவர் கொடுக்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் நிதி. வணக்கம் சுவாமி. கிருஷ்ணா. வணக்கம் சொல்லுப்பா. சுவாமிஜி, போன வாரம் முடிவில் கேட்ட கேள்வினால நிறைய பேர் என்னை கேட்டாங்க, ஏன்டா இதை ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அந்த கேள்விக்கான பதில் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சுவாமிஜி. வாழ்க்கையில் யதார்த்தமாக எல்லாருமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அடப்போடா போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தான்டா இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லுவாங்க. முன் ஜென்மத்தில் செய்த பாவம் கர்மா வினை அதுதான் இந்த ஜென்மத்தையும் துரத்தி கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை ஏற்றுக்கலாமா சுவாமிஜி? அதை ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவன் ஜாதகத்து மூலமாக இதுக்கு தெரிஞ்சு விமோச்சனம் கொடுக்க முடியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா இந்த ஜென்மத்திலேயாவது அந்த பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம் சுவாமிஜி. கர்மாவுடைய பாவம் பாவங்கள் இல்லாத மனித செயல் இருக்காதுப்பா. சட்டையை போட முடியாது பாவத்தை பார்த்தா. மாட்டிக்கிறேன் நான் காலையில் மாட்டில பொதுவாக சொல்கிறேன்பா. இல்லை, ஒரு ஆடை உபயோகப்படுத்த கூட பல உயிர்கள் போகுது. இப்போ இல்லை, அதனால் பாவம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். போன ஜென்மத்தின்படி தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதாங்கிற ஒரு நல்ல அற்புதமான கேள்வி கேட்டிருக்காத நீ. அதையும் அதை கிரகத்து ரீதியாக வேற இணைச்சி கேட்குற. கிரகத்து ரீதியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலாக இருக்குமா, ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாக இருக்குமா? போன ஜென்மத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்னையா, இந்த ஜென்மத்தில் ஏன் பிரச்சனை நடக்குது, அது எப்படியா போன ஜென்மத்தில் நான் என்னவா பிறந்தேன்னு கூட தெரியாது. கரெக்ட். எப்படி நீங்கள் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணது தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னு சொல்ல முடியும்? இயல்பாக நிறைய பேர் யோசிப்பாங்கள்ல. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கேள்வி மாதிரி இருக்குல்ல. கேள்வி சரி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ பதிலை போன ஜென்மம் என்ன அப்படின்னு நான் சொன்னால் அது கதை விடுற மாதிரி இருக்குமா, இல்லை நிஜத்தை சொன்னால் அதை கதைன்னு அவங்க ஏற்றுக்குவாங்களா? இல்லை, நீங்கள் நிஜத்தை சொல்லும்பொழுது அது கதையாக இருக்காது சுவாமிஜி. இல்லைப்பா, அதுதான் பல பேர் காத்துட்ருக்கோம். இப்போ எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரு வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும். ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 5 பிள்ளைகளுக்கு கூட ஒரே குணம் இருப்பதில்லை. கட்டாயம் சுவாமிஜி. மனிதன் அப்படின்னா எல்லாரும் ஒன்று தானே, ஆனால் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நாம் வயிற்றிற்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கே வேறுபாடான குணங்கள், வேறுபாடான நடைமுறை. இரட்டை குழந்தைகளுக்கே வேறுபாடு இருக்கு. ஒரே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு கூட வேறுபாடுகள் இருக்கு. இந்த வேறுபாடு ஏன் வருதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? இல்லை, கரெக்ட் சார். இந்த வேறுபாடு எப்படி வருது?
ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பெண் ஒரு மாதிரி இருக்கு, பையன் ஒரு மாதிரி இருக்கான். 5 பிள்ளைகள் பெற்றா 5 பிள்ளைங்க. இப்போ ஐயா கூட பெரிய குடும்பம் தான். ஒரே குணம். அவர் அண்ணா பெரிய எழுத்தாளர், இவர் பெரிய முனைவர். அதாவது சுமை தாங்கி. புத்தக எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை சுமை தாங்கி அவருடைய தலையெழுத்து பல எழுத்துக்களை வெளில கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு புது டைட்டில் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ஐயாக்கு. இல்லைங்க ஐயா, கரெக்டுங்களா? ஒரே குணம் இல்லை பாருங்க. இதுக்கு என்ன காரணம், அதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். என்னப்பா கரெக்டு? இது என்ன காரணம்? அப்போ ஏதோ ஒன்று இருக்கா? இருக்கு சுவாமிஜி. அதுதான் பூர்வீக பிரச்சனை. ஓ, ஓகே. தானான போகனருள் கடாட்சத்தாலே தயவாக புலிப்பாணி விளக்கம் செய்த வீணாக அவரவர் செய்த கர்மம் விளைந்ததடா நோயாக அநேக கோடின்றார். அவரவர் செய்த கர்மம். இப்போ இருக்கிற செய்த கர்மம் இப்போவே அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ இருக்கிற கர்மம் அனுபவிக்காம செத்து போகிறதுன்னு ஒன்று இருக்கு. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்குள்ள குணமும் மனமும் வேறுபடுவதற்கு எது காரணம்? வேறுபட்ட குணம் வருவதற்கு எது காரணம்? அப்போ அதுக்கு சரியான விடை என்ன? பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த வினையினுடைய தொகுப்புத்தான் அது என்பதை இதில் நம்ம உணர முடியும். ஓகே ஓகே. ஒரே மூளை, ஒரே செயல்பாடுகள், ஒரே மனம். ஓகேவா? இப்போ மனம் ஃபோனில் போகுது, எடுத்துரு. இனிய காலை வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் ராஜா அக்ஷயன். நான் வந்து ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். ஓ, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் கால். சூப்பர். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்க ஐயா. நான் எனக்காக தான் கேட்க போறேன். என் பேரு ராஜா அக்ஷயன். சித்தா நட்சத்திரம், துளாராசி, கௌஷிக கோத்திரம். சூப்பர். உங்களுடைய வயது? என்னோட 28 வயது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்க தம்பி. சாமிஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் உங்க அருள், எல்லாம் முருகப்பெருமானோட அருள். ஆஹா, குரு தசையை அற்புதமா அனுபவிக்கிறீங்க. அப்ப அப்படி சொல்லலாம். இப்ப வந்து உங்க அருளால நான் வெளிநாட்டுல வந்து படிச்சிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர். சரி. மாஸ்டர்ஸ்ல இருக்கேன். சரி. 26 வருஷமா என் வாழ்க்கையில வந்து படிப்புல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப வந்து கிளாஸ்ல டாப் 10ல நான் இருக்கேன், ரேங்க்ல இருக்கேன். எப்படி தம்பி? அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி அது அந்த டாப் 10 வர்றதுக்கு என்ன காரணம் தம்பி? நான் மனசு வச்சு படிச்சேன், அது ஒண்ணு. அப்புறம் கடவுளோட அருள், அது ஒண்ணு. அப்புறம் உங்க ஆசீர்வாதம், அது 3. கண்டிப்பா. சொல்லுங்க தம்பி. வந்து எனக்கு வேலை கிடைக்கணும். சோ அதுக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைம்மா, 3 இயர்ஸா நல்லா தான் இருக்கு. இது நல்லாவே இருக்கும். நல்லா படிச்சு முடிங்க, அற்புதமா வேலை கிடைக்கும். அதை பத்தி கவலையே படாதீங்க. குழப்பம் வேணாம், தெளிவா இருங்க. அது மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படுற விஷயத்துல தலையிடாதீங்க. சரி, சரிங்க ஐயா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா கிடைச்சிட வெளிநாட்டிலேயே இருங்க. கண்டிப்பா ஐயா. ஆஸ்திரேலியாவில் எந்த ஊர்ல இருக்கீங்க தம்பி? நான் குயின்ஸ்லாண்ட்ல இருக்கேன். கோல்ட் கோஸ்டா? ஆமா சார், கோல்ட் கோஸ்ட்ல. ஓ, நான் ஒரு 6 மாதம் முன்பு கோல்ட் கோஸ்ட்டுக்கு வந்திருந்தேன். சுவாமிகளோட புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்தேன். அங்கே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்லுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அப்படியே, ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க எழுதுற புத்தகங்களை வந்து இங்கிலீஷ்ல எழுதுங்க. நான் எழுதல, சுவாமிகள் தான் எழுதுறாங்க. இல்ல, சுவாமிகள் தான் எழுதுறாங்க. அந்த பணி இப்ப நடக்குது. கர்மாவை பற்றிய ஒரு புத்தகம் ஒன்று ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்யப்பட்டாச்சு. விரைவில் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் கிடைக்கும். உங்களுடைய விருப்பம் நிறைவேறுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். சொல்லுங்க தம்பி. நல்ல வேலை கிடைச்சதா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களை நான் நேரடியாவே வந்து பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க. நல்லது தம்பி. கண்டிப்பா சமஜி. ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய நேரத்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தாலும் காத்திருந்து நேற்று இரவுலேருந்து அவர் கால் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சொன்னாங்க. அதுக்காக ஒரு பெரிய நன்றி.
ஒரு சின்ன விஷயம்தான், நம்மளுடைய முயற்சிகள் இருக்கும் பட்சத்தில் அது கட்டாயம் தோற்காது அப்படின்றது தான். தொடர்ந்து காலர் நிறைய இருக்காங்க சுவாமிஜி. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுடைய நேரலையில் லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படவே வேண்டாம். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வெளிநாட்டு காலர்கள் எல்லாமும் சுவாமிஜி வந்து ஸ்லாட் புக் பண்ணி பர்சனலாக கால் பேசி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சுவாமிஜி கிட்ட ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். வணக்கம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இல்ல நீங்க லைன்ல இருக்கீங்க, ஏன் நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ, யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா, டிவி வால்யூமை வந்து தயவு செய்து மியூட்ல வச்சிருங்க, கம்மி பண்ணிடுங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. எந்த ஊர்? வணக்கம் சார், சென்னையில இருந்து பேசுறேங்க. ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்க போறீங்களா, வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்காக கேள்வி கேட்கறேங்க. உங்க பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்க ஐயா. ஆறுமுகம், கிருத்திகை நட்சத்திரங்க. ஓகே. ரிஷபராசிங்க. வயது 64 வயதுங்க. ஐயா, சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, ஆறுமுக ஐயா சொல்லுங்க. ஐயா சாமிஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதம் முதல் வேணுங்க சாமி. குறை இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாம, நல்ல தீர்க்க ஆயுசா சுமங்கலியா நல்லா இருங்க. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சாமி, கிடைச்சதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. நீ கிடைச்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நம்ம தொழில் வந்து ரொம்ப முடியாம போயிடுச்சுங்க சாமி. இல்லைங்க, 3 வருஷமா 3ல இருந்து 4 வருஷமா பிரச்சனை அதிகமா தான் இருக்குங்க. ஆமாங்க சாமி, ஆமாங்க சாமி. டோட்டலா அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துங்க சாமி. ஆமாமா, இந்த 3-4 வருஷமா பிரச்சனை இருக்குங்க. அது மட்டும் இல்ல, உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்காது. ஆமாங்க சாமி. இதுல என்னன்னா, பணங்கள் போய் மாட்டிக்கிறது, வராம போறது, விரயங்களை ஏற்படுத்துறது, வருமானம் குறைஞ்சி போறது, செலவுகள் அதிகரிக்கிறது, நம்ம கௌரவம் போயிடுமோங்கிற பயம் வர்றது. ஆமாங்க சாமி, ஆமாங்க சாமி. இதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆமாங்க சாமி, ஆமாங்க சாமி. இது எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நடக்கிற நேரம் தான். சரிங்க சாமி. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வர 16ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அது இப்போ இது நம்ம ப்ரோக்ராம்ல வரும் பாருங்க, இந்த நிகழ்ச்சியிலேயே வரும். சரிங்க சாமி. அது ருண ரோக சத்ரு சாந்தி அப்படிங்கிற ஒரு சாந்தி வேள்வி இருக்கு. சரிங்க சாமி. அதுல வந்து உங்களுக்கு நடக்கிறது புதன் தசை. சரிங்க சாமி. இது வந்து சரியா இல்ல. அதே மாதிரி வாகனங்கள்ல போகும் பொழுதும், பஸ் அந்த மாதிரி போனீங்க, ரயில் பயணம் போனீங்கன்னா ஜாகிரதையா இருங்க. சரிங்க சாமி. ஏன்னா அது கொஞ்சம் ஏதாவது உடம்பு படுத்துற நேரம் இது. சரிங்க சாமி. அதுவும் அந்த பண விரயத்தை கொடுத்து அது வந்து நமக்கு வராம கடனாக்குற ஸ்டேஜுக்கு போயிடும். சரிங்க சாமி. அதனால அதுல வந்து நீங்க பங்கு கொள்ளுங்க. சரிங்க சாமி, அவசியம் வந்துருங்க சாமி. அதுல நம்பர்ல தொடர்பு பண்ணி சிறப்பு வழிபாடுக்கு கேட்டுக்கோங்க. சரிங்க சாமி. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். அது என்னன்றதை கேட்டு நீங்க பதிவு செய்து அதுல வந்து பங்கு கொள்ளுங்க. கண்டிப்பா இதுல மாற்றம் வந்துடும். சரிங்க சாமி. அது மட்டும் இல்லாம எப்பவுமே புதன்கிழமை சரிங்க சாமி, பாலோ உங்களுக்கு என்ன முடியுதோ, சிவன் கோயிலுக்கு உங்களால என்ன முடியுதோ அபிஷேகத்தை வாங்கி கொடுங்க. சரிங்க சாமி. கொடுக்கும் பொழுது சரிங்க சாமி, ஓம் அம்ச அம்ச அகம் அம்ச சோகம்ச நிவாரய சித்திரஸ்து, இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துரும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துரும். அப்படியே போட்டுட்டு இதை வந்து 11 முறை சொல்லி அந்த பால் எது கொடுக்குறீங்களோ அது கொடுங்க. இதை தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றம் வந்துடும். அதுல பங்கு கொள்ளுங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க, நன்றி. வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, தாராளமா பேசலாம். ஹலோ. ஓகே சுவாமிஜி, நம்மளுடைய ஆசிரமத்தில் 28, 29 அதாவது வருகின்ற செவ்வாய் புதன் வந்து குரு பூஜை இருக்கு. பட் ஜூன் 16 ஞாயிற்றுக்கிழமை வேள்வி சொல்லவே இல்லை, டக்குன்னு சஸ்பென்ஸா. அது நான் உனக்கு சொல்றேன். இப்போ எப்படியும் நம்ம நிகழ்வுல வரும். கண்டிப்பா சுவாமிஜி, அதை சொல்லியிருக்கேன், போட சொல்லியிருக்கேன். நம்மளும் சேர்ந்து பார்ப்போம். எடுத்திருப்பேன். வணக்கம் வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாமா? ஒரே ஒரு வேண்டுகோள் தான், லைன் கிடைச்ச உடனே பேசிடுங்க. சரிங்க. ஹலோ, நான் ஈரோடு கும்பலத்திலிருந்து பேசுறேங்க. அக்கா தயவு செய்து டிவி வால்யூம் மட்டும் மியூட்ல வச்சிருங்கக்கா. டிவி வால்யூம் கம்மியா வச்சிருங்க. சூப்பர்க்கா. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்கக்கா? உங்களுக்கா வேற யாருக்காவதா? பையனுக்கோசரம் கேட்கணுங்க. பையனுடைய பெயர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்க. சரிங்க. சஞ்சய் குமாருங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், 21 வயசு ஆகுதுங்க. சுவாமிஜிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா.
சாமிஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கம்மா. சாமிஜி பையனுக்கு வேலையே இங்கேயே ஒருபடியே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவன் கோவத்தை குறைக்க சொல்லுங்கம்மா. அவன் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டா அவனுக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்காதுமா. ஆமாங்க சாமி, ரொம்ப கோபம் வருங்க சாமி. அதுதான் சொல்றேன், கோவத்தை குறைக்கணும். அவனுக்கு இன்னும் 3 வருஷம் நேரம் சரியில்லை. சரிங்க சாமி. செல்போனை அதிகமா நோண்டுறது, பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது, சொல் பேச்சு எடுத்துக்காம பிடிவாதம் பிடிக்கிறது, ஆமாங்க சாமி, இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்துல நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்க வந்தா மட்டும் குத்துறாதீங்க. சரிங்க சாமி. அதான் போன மாசம் வந்து ரெட் டாக்ஸி வாங்குறதுக்கு அதுக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லி பணம் கேட்டுட்டாங்க. அதுதானே ஒன்னே 3/4 லட்சம் ரூபாய் வேணும் குடுமா அப்படின்னு நான் வந்து காசு இல்ல தம்பி என்கிட்ட போடலன்னு சொல்லி அதுக்கே வாடகைக்கு போகணும்னு சொல்லி தாட்டி விட்டுங்க. அது நிறைய வேலைக்கு போயிட்டானுங்க. ஆம்புலன்ஸ் போயிட்டு இன்னும் 10 வேலைக்கு போனாலும் அவர் நிக்க மாட்டாருமா. அவருக்கு வந்து 25க்கு மேலதாமா நல்லா இருக்கு. சரிங்க சாமி. அதுக்குள்ள அவரை வந்து தவறுகள் எதுவும் மாட்டிக்காம பாத்துக்கணுமா. சரிங்க சாமி. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு காலாஸ்திரியில போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் அவர் பண்ணணும், நீங்க கூட்டு போயிட்டு. சரிங்க சாமி. இப்ப வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வுல வரும் பாருங்க, ருணரோக சத்ரு வேள்வின்னு. சரிங்க சாமி. அதுல அழைச்சிட்டு வந்து பங்கு கொள்ளுங்க. சரிங்க சாமி. அது ரெண்டுமே மாற்றம் வந்துடும். 6 மாசத்துக்கு ஒரு முறை காலஹஸ்தி போங்க. சரிங்க சாமி. இதுல நீங்க ஒவ்வொரு நாளும் சிங் மந்திரத்தை வந்து சமைக்கும் பொழுது சொல்லணும். அவருக்கு ஒரு எட்டுக்கு சொல்லிட்டு தாங்க இருந்துங்க சாமி. நல்லா சொல்லி ஓரளவுக்கு நல்ல மாற்றம் வந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை வரங்காட்டி அது கொஞ்சம் விட்டுட்டுங்க. மறுபடியும் அவன் அதே மாதிரியே கோவம் உங்களுக்கே மாற்றம் தெரியுது, அப்புறம் ஏன் அதை விடணும்? அது மறுபடியும் வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு தான் இருக்கு. வீட்டுக்கே சரியா வரவே மாட்டேங்கிறானுங்க. போனா அங்க வேலை பழக்க வழக்கம் கெடுவதற்கான நேரம், கட்ட பழக்கம் வர்றதுக்கான நேரம். சரிங்க சாமி. ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இதை செய்யுங்க. சரிங்க சாமி. எங்க வீட்டுக்காரரு ரொம்ப தீவிர பத்திரங்க உங்களுக்குங்க. சரி சரி சரி. அவரு உங்க வழிபாட கேட்டுதாங்க இந்த 1 வருஷமே ஆகி போச்சுங்க. அவர் தண்ணி ஓடுறத நிறுத்தி. அப்புறம் உங்களுக்கு சொன்னங்க. சரி சரி. எல்லா இடத்துக்கும் சொல்லுவீங்க, எல்லா இடத்துக்கும் சாமிஜி அதை செய்ய. நான் சாமிஜியோட வழிபாடு கேட்டாவே போதும், நான் போவே மாட்டேன் கடை பக்கமே. யாராச்சும் கேட்டா கூட அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கூட நான் கம்முன கொஞ்சம் வந்து நான் போக மாட்டேன். நிறைய பேர் கூப்பிடுறாங்க, கடைக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லி வந்துட்டு உட்காந்து உங்க புக்க பாத்துக்கிட்டு நான் வாங்கி தரேன் வான்னு கூப்பிடுறவர்கிட்ட அந்த காசை என்கிட்ட கொடுப்பா, நான் செலவு வச்சுக்கிறேன்னா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வரவே இதுக்கே போக மாட்டாருங்க. ஆமாடா கண்ணா, ஆமாடா. ரொம்ப இதா இருக்குங்க. என்ன கொஞ்சம் இன்னும் குடும்பத்துலதாங்க ரொம்ப இதா இருக்குது. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா கண்ணு. இப்பதான் வழிபாடு வச்சிருக்கல, வந்து பங்கு எடுத்துக்கோங்க. நீ வீடு மாத்த. நன்றி. புத்தகம் படிக்கிறதா சொன்னாங்க, அதுக்கு நம்ம மகிழ்ச்சி சொல்லணும். ஆமா ஆமா. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒவ்வொரு வாரம் சொல்கிறது தான், லைன் கிடச்சிருச்சு அப்படின்னா தயவுசெய்து டக்குன்னு பேசிடுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப நேரம் டைம் வெயிட் பண்ணிங்கனாக்கா அடுத்த காலருக்கு இடம் விடாமல் போகிற மாதிரி இருக்கும். சமஜி, நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. இப்போ காலர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னால் கதையாக இருக்குமா இல்லை நான் சொல்கிறத கதையாக யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. தண்ணி பழக்கத்தையே நிறுத்திட்டாரு அப்படின்றத. அதனால நீங்க சொல்றத வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம நித்தியம் ஒவ்வொரு வாரம் சொல்ல மாட்டாரு சில விஷயங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன் கிருஷ்ணா. ஐயா சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் யோசிச்சு பாருங்க ஐயா. இல்ல ஒரே குடும்பத்துல பிறந்தவங்கப்பா, எப்படி இந்த வேறுபாடு வருது? அப்போ ஜனனம் ஆனாலும் கூட ஒரே ரத்தம், தன் தாய் வயிற்றில் பிறக்கிற 5 குழந்தைக்குமே ஒரு குணமும் ஒரு மனமும் இல்லை என்றால் அது கர்மத்தின்படி பிறந்தது தானே. இல்லைன்னா எப்படி? அது செய்த கர்மம். அதை தான் புலிப்பாணியே சொல்லிட்டார். போகருக்கும் சம்பந்தப்பட்டு ஒவ்வொன்றும் செய்த கர்மத்தினுடைய பிறவிதானே தவிர அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன். இதுதான் நல்லா பக்தர்களும் தெரிஞ்சுக்கணும் ஐயா. புத்தக உலகத்தில் உழன்று கிடக்கிற நீங்களும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஐயா. ஒவ்வொருவரும் எந்த விதத்தில் மரணம் அடைந்தாலும் ஐயா, அவங்க வாழ்க்கையில் எது அவங்கள அதிகமாக பாதிச்சதோ அந்த நினைவு வந்து சினிமாவாக வந்து நிற்க ஐயா 3 வினாடிகள். விதிக்கப்பட்ட விதி, இது யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு செத்துக்க பார்த்தா தான் நிரூபிக்க முடியும். இது நிரூபிக்க முடியுமா? அறிவியல் ரீதியாக இருக்கான்னா செத்து பார்த்தா தான் முடியும். அது முடியாது. இல்லை, சிலதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. தேலுக்கு தாய் தேல் செத்து போயிடும்.
குழந்தை பிறந்தா தாய் செத்து போயிடும் தேளுக்கு. இதை கண்டுபிடிக்க முடியல. அத்திப்பழத்துக்கு பூ இல்லை, காய்க்குது, கண்டுபிடிக்க முடியாது. இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. கண்டுபிடிக்க முடியாத இந்த விஷயத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு ஒரு சொற்றொடர் இருக்கு சாமிகள், விண்டவர் கண்டிலர் கண்டவர் வெண்டிலர். அது வேற ஐயா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது அப்போ பாருங்க, அவன் பாடினா பாருங்க, அவனுக்கு எப்போ தானே தெரியுது, தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருவரும் மரணம் சம்பவிக்கும் பொழுது சினிமா மாதிரி வரையா, அதில் குதிரை அப்படின்னா அடுத்த பிறவி ஒரு குதிரை தான். ஐயையோ அப்படின்னா ஐயையோ பிறவித்தா. நானும் இது மாதிரி ஒரு பெரிய நிலையை செய்யணுன்ற அந்த படம் வந்துருச்சுன்னா அப்படிதான் பிறவி. அப்போ யார் யார் என்ன கர்மத்தை படி செய்கிறாங்களோ வாழும் பொழுது, இன்னைக்கு உன் பிறவியில் நீ என்னென்ன உன்னோட ஆரம்ப காலத்திலேருந்து முடிவுக்குள்ளே செய்கிறியோ அதில் எதுவாக உனக்கு அதிக பாதிப்பு இருக்கோ உன்னையும் அறியாமல் ஆத்மாவும் ஆன்மாவும் சினிமா காட்டிடும். அந்த சினிமாவில் என்ன வருதோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இது சாதகத்தில் 5ஆம் வீட்டிலே குறிப்பிடுவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்து பாவர்களால் அடிபட்டிருந்து பாவர்கள் வீட்டிலேயே இருக்குமே, ஆனால் அதிக பாவத்தை குறைவைத்து பிறந்த பிறவி அது. அதே புண்ணியமாக சுககிரகங்கள் சுபகிரகங்கள் இருந்து சுபத்துவம் பெற்று அது சுபரால் பார்க்கப்பட்டிருக்குமே, ஆனால் புண்ணிய பிறவிகள். 2 பேர் சேர்ந்து இருந்தா சாமி, 2 பேர் சேர்ந்து இருந்தா பாவ புண்ணியக்காரன் 33 வயசு வரைக்கும் ராகு குரு இருக்காரு. அதான்ப்பா சில பேர் என்ன பண்றாங்க பார்த்துருப்ப நீயே, ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. காலம் போக போக சுத்தமா டவுன் ஆயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையிலே பெரிய சாதனை பண்ணிவிடுவாங்க, பல பட்டங்களை வாங்குவாங்க. அது எப்படி? இங்கே தான் நம்ம யோசிக்கணும். ஒரே மனிதனுக்கு 2 செயலும் உண்டு, ஒரு செயலும் உண்டு. நாட்களுக்கே குருட்டு நாள், ஒரு கண் பார்வை உள்ள நாள், 2 கண் பார்க்கின்ற நாள் என்று நாளுக்கே இருக்கு. பார்த்துடலாம். கால் நன்றி சார். காலை வணக்கம். ஹலோ வணக்கம் சாமி. அம்மா வணக்கம்மா. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சாமி மாசில ராணி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பேசுறேன் சாமி. ரைட். உங்களுக்கான கேள்வி கேட்க போறீங்களா, வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்காண்டி கேட்க போறேன் சாமி. எனக்கும் எங்க வீட்டுக்காரர் தான். அம்மா நான் சுவாமிஜி இல்லம்மா, நீங்க சுவாமிஜி கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லுங்கம்மா. மாசிலா ராணி, திருவோண நட்சத்திரம், மகர ராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. உங்க வயது சொல்லல. 40 வயது. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம் சாமி. சொல்லுங்கம்மா. பேரே நல்லா இருக்கு, மாசிலா ராணி. ஆசீர்வாதம் வேணும் சாமி. உங்க குறையில்லாத தீர்க்க சுமங்கலியா எல்லா குறைகளும் தீர்ந்து நல்லா நீண்ட ஆயுளோட நல்லா இருங்க, குடும்ப சகிதமா. நன்றி சாமி. நன்றி. சொல்லுங்கம்மா. சாமி உங்ககிட்ட 15 வருஷமா பேசுறேன், ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சரி சரிம்மா. அது வேலை கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சாமி. சரிம்மா. கிடைக்கணும். 40 வயசுலயாம்மா? டீச்சரா? இல்ல சாமி, நான் பார்மசி லைன்ல இருக்கேன். அதுக்கு இது இருக்காம்மா, அதுக்கான 40 வயசுக்கான தகுதி இருக்கா? இருக்கு சார், இருக்கு சாமி. ஓ சரி எம்ஆர்பி இப்ப எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னம்மா? லைக் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போடுறது எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி 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 சரி. அம்மா எப்பயாவது கீழே விழுந்து அடிபட்டுதாம்மா உங்களுக்கு? ஞாபகம் இல்லை சாமி. வெரி குட். அது ஞாபகம் இல்லைன்னா பல்லன்னு அர்த்தம். ஏன் அதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில சந்தேகங்களை கேட்குறேன். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு எப்படிமா இருக்கு? அப்பா இல்ல சாமி. அப்பா எவ்வளவு நாள் ஆச்சுமா? அப்பா 4 வருஷம் ஆச்சு சாமி. இருக்கும் போது எப்படிமா இருந்தது? இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சாமி. ஓ சரிம்மா. நீங்க அவரு விருப்பம் இல்லாம திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன் சார். இல்லடா கண்ணு, அரசாங்க உத்தியோகம் முயற்சி பண்ணாதடா கண்ணு, கிடைக்காது. காசு கொடுத்து ஏமாறாத. சரிங்க சார். அதுக்கு நிகரா வர்றத வேணா நான் அதுக்கான வழிபாட சொல்றேன். சரிங்க சார். சூரிய காயத்ரி தெரியுமா உங்களுக்கு? உங்க இதுல பாத்திருக்கேன். அதுல இருக்கும் பாருங்க, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி பாசாஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த மந்திரத்தை பண்ணலாம். இல்லைன்னா ஓம் பாஸ்கராய வித்மஹின்னு வரும்.
சரிங்க சாமி. இந்த மந்திரத்தை டெய்லி காலையில ஒரு வாழைப்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கோதுமை ஒரு பிடி கையில் எடுத்துக்கோங்க. சரிங்க சாமி. சூரியனை பார்த்து 10 முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோதுமையை சேர்த்துக்கிட்டு வாங்க. 48 நாள் முடிஞ்சது அந்த கோதுமையை அரைச்சி அதுல ஏதாவது இனிப்பு செய்து பசுவுக்கு கொடுங்க. அதுல இருக்கிற கொஞ்சம் எப்படி கொடுக்கணும்னா, அந்த கோதுமையில செய்யற பிரசாதத்தை ஒரு மந்தார இலையில இல்ல வாழை இலையில வீட்டுல வச்சிடணும். அதை 5 துண்டாக்கணும். ஒரு துண்டு இலையிலேயே இருக்கணும். 4 துண்டு வீட்டுல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க 4 மூலையில வச்சு இதே மந்திரத்தை சொல்லி தூப தீபம் காட்டி வீட்டுல இருக்கிறத அப்படியே எடுத்து நீங்க சாப்பிடணும். 4 மூலையில இருக்கிறத எடுத்துட்டு போய் பசுவுக்கு கொடுக்கணும். இத நீ செஞ்சிராக்கன்னு ஜெயிச்சிருவ. முதல்ல நீ செஞ்சிராக்கன்னு வேலை வந்தா சரியா போகுது. ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஐயா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐயோ, என்ன ஐயா காதல் திருமணமா? அப்பாவோட உறவு நிலை சரியில்லையா? ஆமா ஆமா, எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கு, எவ்வளோ கேள்விகள் இருக்கு, எதுவும்னா கேட்கலாம். கரெக்டா அந்த பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறீங்கல்ல, அதுதான் ரொம்ப வியப்பான விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதுதான் சுவாமிகளுடைய ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சுவாமிஜி, அதாவது நீ அதுக்குள்ள போறதுக்குள்ள நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆவலாக எதிர்பார்க்குறேன்னு சொன்னல, வருகின்ற 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ருண ரோக சத்ரு சாந்தி வேள்வின்னு ஒரு வேள்வி இருக்கு. அதை பற்றி விளக்கத்தை கொஞ்சம் பார்த்துடுவோம். நீயும் என்னோட சேர்ந்து பாரு. கண்டிப்பா நம் பக்தர்களும் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்னன்றதை விளக்கம் சொல்றேன். கட்டாயமா சுவாமி. இது உங்களுக்காக 6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஒரு அற்புதமான வேள்வி நடைபெறவிருக்கிறது. முருகப்பெருமானிடம் தேவர்கள் பல சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி விரும்பி பல வரங்களை பெற்றதிலே இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி வரம் பெற்ற நாளாக இந்த நாளை கருதப்பட்டுத்தான் இந்த நாள் 16/6/2024 அன்று அந்த நாட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே அடியேன் சிந்திச்சு அந்த நாளிலே ருண ரோக சத்ரு சாந்தி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்வதாக முடிவு செய்து அன்று நாம் செய்ய போகின்றோம். இந்த ருண ரோக சத்ரு அப்படி என்பது உங்க எல்லோருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் இது 3னுடைய தொகுப்பாகத்தான் மற்றவைகள் எல்லாம் இருக்கும். அப்போ ருண ரோக சத்ரு என்பது ஒவ்வொரு மனிதனும் இதனை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி இந்த ருண ரோக சத்ருகள் இல்லாமல் ஒரு நல்லதொரு நிலையை ஈய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூஜையினை நாம் 16/6/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு செய்ய போகின்றோம். மிக முக்கியமான வேள்வி என்பதால், ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நாள் என்பதால், உங்களை சங்கல்பத்தில் இணைத்து கொள்ளும் பொழுது ருண ரோக சத்துரு முடிந்தவரை நிவர்த்தி ஆகி அவை அணுகாமல் இருந்து நல்லதொரு இலக்கை எட்டி மனமகிழ்வோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால் அனைவரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும். சரி, நிறைய பேருக்கு ருண ரோக சத்ரு அப்படி என்றால் முழுமையாக என்னவென்று தெரியாது. ருணம் என்பது கடன் என்பது பொருள். பணத்தை வாங்கி கடன்பட்டு வட்டி கட்ட முடியாமல் கடன்காரர்களால் வேதனைப்பட்டு ஏன் தற்கொலைக்கு கூட முடிவு செய்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இதை தான் நாம் பெரிதாக கடன் என்று எண்ணுகின்றோம். ஆம், உண்மைதான், அது கடன். உண்மையிலே அந்த கடன் பாதிக்கக்கூடிய கடன் தான். இதுக்கு தான் ருணன்னு வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன். ஒருவர் மீது பாசத்தை வைத்திருப்பீர்கள், மெய்யாக பாசத்தை வைத்திருப்பீர்கள். ஆனால் அவரால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த ஏமாற்றம் உங்களால் தாங்கவே முடியாது. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்திருப்பார்கள். அப்போ ஏமாறுவதும் என்பதும் அதில் வேதனைப்படுவதும் என்பதும் ருணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்து தன்னிடம் இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி தோல்வி உறும்பொழுது மனம் இருக்கிறதே, வேதனைப்படுகிறதே,
அதற்கு என்ன பெயர் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் ருணம் என்பதுதான் பெயர். பிள்ளை குட்டிகள் பெற்றவர்கள் முதல் கொண்டு பாசத்தை வைத்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது பாருங்க. யார் அந்த குடும்ப சுமையை தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்களோ அதற்கும் ருணம் என்றுதான் பொருள். ஆக தான் உண்மையாக இருந்து, தான் மெய்யாய் உழைத்து, தான் நல்ல அறிவுகள் பலத்தோடு செயல்பட்டு எந்த பலனும் இல்லாத பொழுது அதில் வேதனைப்பட்டீர்கள் என்றால் அதற்கு பேர் ருணம் என்பது பொருள். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியா ரோகம். ரோகம் என்பது என்ன? நோய். இந்த நோய் எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற வினையால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் போன்ற ஜந்துக்களால் ஏற்படுகின்ற நோய்கள், இயற்கை சார்ந்து ஏற்படுகின்ற நோய்கள், இதெல்லாம் நம்ம மனசுல கணக்கில் வச்சுக்கணும். தான் நெறியில்லாமல் சில விஷயங்களை தவறாக பயன்படுத்திவிட்டு ஆகாரம் முதல் கொண்டு தவறாக உபயோகப்படுத்தி தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்வதும் நோய்தான். ஆக இயற்கை நோய் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நமக்கு நாமே நோயை வரவைத்துக் கொள்வதும் உண்டு. அப்போ பூர்வ ஜென்மமாக தொடரும் பொழுது முன்னோர்களுக்கு இருந்த நோய் உங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், உங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு இன்றைய வழக்கில் நாம பேசுவதுண்டு. அப்போ இயற்கை சார்ந்து இல்லாமல் நாம் செயற்கை சார்ந்த விஷயங்களில் எத்தனை விதமான உபாதைகளை அனுபவிக்கின்றோம். இதற்கு ரோகம் என்பது பொருள். அப்போ இந்த ரோகம் இயற்கை சார்ந்ததை தவிர செயற்கையாக வந்துவிடக் கூடாது என்பதனுடைய கருத்தில் வைத்துக் கொண்டுதான் அன்று நாம் அந்த வேள்வியினை செய்கின்றோம். அடுத்தபடியாக மிக முக்கியமாக சத்ரு. இந்த சத்ரு என்பது என்ன? எதிரி. யார் எதிரி? இதை நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கின்ற எதிரி இடத்திலே பயப்படுவீர்கள், அல்லது சரணடைவீர்கள், அல்லது பயத்தால் வேறு விதத்தில் ஜெயிக்க முயற்சிப்பீர்கள். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஏற்படும்? எதிரிகளால் வழக்கு ஏற்படும். எதிரி யார்? வெளியிருந்து வரப்போகிறார்களா? உற்றார், உறவு, நெருங்கிய சொந்தங்கள். பெருமளவில் இதில் தானே பிரச்சனைகளே. அப்ப அதுல வழக்கு ஏற்படுவதற்கும் அதுதானே காரணம். அது மட்டும் இல்லாமல் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருவரும் நல்ல அற்புதமான காதலில் ஈடுபட்டு கடைசியில் வாழ முடியாமல் விவாகரத்துக்கு ஒருவரும் ஒருவர் எதிரியாகி சத்ருவாகி போவதற்கு காரணம் என்ன? அதுவும் சத்ருதானே. அப்ப ஒவ்வொரு சத்ரு என்பதில் மிக முக்கியமா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. முதல் சத்ரு ஒவ்வொருவருக்கும் மனம். இந்த மனம் சம்பந்தப்பட்ட வகையிலே தான் பிரச்சனை. இதை தவிர்த்து எதிரிகள் என்பது நம்மை அடக்குமுறை செய்வதும், நம்மீது பொறாமை கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வழக்கு போன்ற விஷயங்களில் ஏற்படுத்திக் கொள்வதும், நேரெதிரி, பின்னெதிரி, மறைந்த எதிரி, இப்படி 3 எதிரிகள் இருக்கிறார்கள். நம் பக்கத்திலே இருப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்கிற அந்த சத்ரு வேலை இருக்கு பாருங்க, அதுதான் சம்ஹாரம். பெரிய சண்டை, போராட்டம், நிம்மதியின்மை, கொலை, களவு, சூது, இதிலெல்லாம் மாட்டி சீரழிவதற்கு காரணமாக திகழ்வது எது? சத்ரு. இதில் பல விஷயங்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த ருண ரோக சத்ரு என்பதனை பற்றி முழு விளக்கம் எடுத்தால் அது பெரிய அளவில் இருக்கும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சிக்கி ருணத்தாலும் ரோகத்தாலும் சத்ருகளாலும் வேதனைப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேவரும் இந்திராதிகளுக்கும் உபதேசிக்கப்பட்டு வழிபட்டு அதன் மூலியமாக அந்த ருணரோக சத்ருவை வென்று வாழ்ந்தார்கள் என்பதனால் இது நடைபெறும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அடுத்து மிக முக்கியமாக அடியேன் அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கிறேன். முதலிலே செவ்வாய் சனி சேர்க்கை. யார் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி என்பது எங்கு லக்னம் என்று போட்டிருப்பதற்கு எந்த வீட்டிலே செவ்வாய் சனியும் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திக்காமல் உங்களால் இருக்க முடியவே முடியாது. மறைந்த திருமண தடைகள், பல தடைகளுக்கு அதுவும் ஒரு காரணம்.
மறைந்த ருண ரோக சத்துருவை கொண்டு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது முதல். அடுத்தபடியாக லா என்ற வீட்டிலிருந்து 1 2 எண்ணிக்கொண்டு 6வது வீட்டிலே செவ்வாயோ சனியோ இருந்தால், அல்லது செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே போல் 8வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் இருந்தால், அதே லக்னத்தில் நின்று எண்ணிக்கொண்டு வர வேண்டும். அதே 12வது வீட்டில் செவ்வாய் சனி இருந்தால், இது முக்கியமா கருத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயும் சனியும் பார்க்கப்பட்டால், சனி எங்கு இருக்கிறாரோ அவர் அங்கிருந்து செவ்வாயை பார்ப்பது, செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து அவர் சனியை பார்ப்பது, இப்படி இருவரில் ஒருவர் பார்ப்பது, இருவரும் பார்ப்பது என்ற கணக்கு இருக்கிறது இல்லையா? இது போல உங்க ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் இங்கதான் நீங்க குறிப்பிட வேண்டும். இது போல் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் மிக சிறப்பான பூஜையாக, வழிபாடாக இந்த ருண ரோக சத்துரு சாந்தியிலே சிறப்பு அனுமதியோட, குறைந்தது சொற்பமான பேர்கள், இந்த மாதிரி ஜாதகத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். மொத்த பேரும் வந்துட்டா எங்க இங்க உட்கார வச்சு பண்ண முடியாது. அதனால அனுமதி, முன் அனுமதி பெற்று, இந்த விவரம் உங்களுக்கு புரியலன்னா அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. மேலும் இப்ப நான் படத்துல காட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான ஒரு விஷயத்துக்கு 6 8 12 செவ்வாயும் சனியும், செவ்வாய் சனி பார்வையும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும் அசித்தாங்க பைரவர் முன்பாக ஒரு சிறப்பு தரிசனத்தோட, சிறப்பு விஷயங்களோட நீங்கள் பங்கு கொண்டு பார்த்து பயனடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த சிறப்பு அனுமதி பெறுபவருக்கு மட்டும்தான் அசிதாங்க பைரவர் முன்பாக இந்த பூஜை நடக்கும். இதுல விஷயம் என்ன தெரியுமா? பார்த்துட்டீங்கல்ல, உங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குது இல்ல, முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படியே அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் சிறப்பு. அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இங்க அதை வாங்கி வழிபடுவது உங்க கையால வச்சு பூஜை பண்ண போறீங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன விவரம் என்பதை நேரில் தான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அதனுடைய விவரத்தை நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கலாம், அதை சொல்வார்கள். அடுத்தபடியாக 3வதாக வெளிநாட்டில் உள்ளவர்கள். இந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொரு முறையும் அலைபேசியில கேட்கறதும் சரி, கமெண்ட்ஸ்ல கேட்கறதும் சரி, எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி என்று பல விதத்தில் நேரிலும் வந்து கேட்டவர்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை சார்ந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அங்கேயே இருந்து உங்கள் ஜாதகங்களை, விவரங்களை சொல்லி பூஜையில் வழிபட்டு நாம் திருப்பி அனுப்பி வைக்க போகின்றோம் இல்லையா? வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சங்கல்பத்தில் மட்டுமல்ல, சிறப்பு பூஜையிலும் பங்கு கொள்ளலாம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்தாலும் கூட அவர்களும் பங்கு கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அடியேனே பூஜித்து மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். வலைதளத்திலே, வாட்ஸ்அப்பிலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம். ஏதோ உங்கள் ஜாதகத்தை எடுங்கள். லா என்று போற்றிருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தால், 8ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தால், 12ஆம் வீட்டிலே 2 கிரகத்திற்கு மேலிருந்தால் நீங்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதகத்தை வைத்து வழிபட்டு மீண்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதில் பங்கு கொண்டால் போதுமானது. முதல் 6 8 12 2 கிரகங்களுக்கு மேலிருந்தால், அடுத்து ராகு கேது என்ற கிரகங்கள் இது இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அந்த பூஜையிலே பங்கு கொள்ளலாம். அந்த ஜாதகத்தை வைத்து வழிபட்டு உங்களுக்கு ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அறகுறையா பண்ணி அவங்களெல்லாம் உட்கார வச்சு சிரமப்படுத்தி அனுப்புறதை விட 6 8 12 2 கிரகங்களுக்கு மேல் இருப்பவர்கள் வந்து கலந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதனால்தான் அதை நான் உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபட்டு திரும்ப அனுப்பி வைக்கிறேன் சொல்லுகின்றேன். விவரங்களை நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு
கேட்டு பயனடைங்கள். இது திரும்பவும் அடுத்த வருஷம் வருமா? இந்த ருண ரோக சத்துரு சாந்தி செய்வோமா என்றால் கிடையாது. இப்ப இந்த ருண ரோக சத்துரு அப்படி என்பதிலேயே தடங்கள், எதிர்பார்ப்புகள் நடக்காமை, எத்தனையோ விஷயங்கள்ல முயற்சி செய்து தடையாகிறதும், கிடைக்காம போறதும், வேதனைப்படுவதும், சுபங்கள் நடக்காம போவதும், மங்களங்கள் கெட்டு போவதும், கடன் வாழ்நாள் முழுவதும் கடனிலே தான் வாழணுமா, ஏற்ற இறக்கமும் கடனும் என்னை விட்டு அகலவில்லையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கும் சத்ரு நான் ஒண்ணுமே செய்யல, நான் தப்பே பண்ணல, நான் தண்டனை அனுபவிக்கணுமா, என்ன இந்த பாவி இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படிங்கிற வேதனைப்படுவது என்பது இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விடிவாக அந்த நாள் அமைகிறது. அதனால் அந்த முருகனுடைய அருளும் அசித்தாங்க பைரவருடைய அருளும் அடியேன் ஆசிகளும் என்றும் நிரந்தரமாக கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக கருதி அந்த வேள்வியினில் அனைவரும் பங்கு கொண்டு ருண ரோக சத்துரு அகன்று நல்லவைகளெல்லாம் நடக்க பெற்று வேண்டுவன எல்லாம் விரைவில் கிடைக்க பெற்று நினைத்ததெல்லாம் நல்லவைகளாக நினைத்ததெல்லாம் உடனே நடப்பதற்காக அந்த முருகப்பெருமான் என்றும் உங்களுக்கு முன்னிருந்து அருளட்டும் என்று வேண்டி அடுத்த ஒரு பதிவோடு பார்க்குறேன். சாமிஜி, அற்புதமான பதிவு சாமிஜி. இல்லை, ஆமாம், இந்த பதிவு நான் என்ன சொல்லுவேன்னா, செய்கிறோம் என்பதை விட வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிறோம், இதே அடுத்த வருஷம் பண்ணுவோமா அது தெரியாது. ஏன்னா பொதுவாக நம்ம அந்த வழக்கு இல்லை. பார்க்குறவங்க இதனுடைய விவரம் இணையத்திலையும் போகுது, நீங்கள் அலைபேசியிலையும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். உண்மையான ஒரு எளிதில் பலன் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அது. அதில் சிறப்பு என்பது பல ஆண்டுகளின் அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அங்கே பார்க்க போகிறீங்க. அதனால் கலந்து கொண்டு பயனும் பலனும் அடைய அந்த முருகப்பெருமான் திருவருளோடு உங்களுக்கு கிடைச்சி வந்து பங்கு கொள்ளணும், பாம்பன் சுவாமிகளும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டி வந்து பங்கு கொள்ளணும்னு அழைத்து மகிழ்கிறேன். சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. அதாவது ஜூன் 16 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ருண ரோக சத்ரு காலை 10 மணி முதல் வேள்வி வந்து காலை 10 மணி முதல் இருக்கு. கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி தயவுசெய்து உங்களுடைய ஸ்லாட்டை இப்பயே புக் பண்ணிடுங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இது ஒன்று இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 28, 29 மே மாதம் குரு பூஜை நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்குது. கட்டாயம் அதுக்கும் எல்லாரும் பங்கு கோரணும். அதுக்கும் கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் எப்பயுமே உங்களுக்கு வந்து விக்ரமாயாவாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், சுவாமிகள் சொல்லக்கூடிய குழந்தை குபேரராக வேல், அக்ஷய பாத்திரம் போன்ற அனைத்து பொருட்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களால் வர முடியல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் கிடைக்கும். நன்றி. இப்போ வந்து அடுத்தது நம்மளுடைய சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஐயா, நீங்கள் தான் ஐயா அற்புத அதிசயத்தின் நண்பர். இந்த வாரத்துடைய அற்புத அதிசயம் இருக்கு கிருஷ்ணா. சுவாமியுடைய ஒரு டிவோட்டி கோபாலகிருஷ்ணன் பேர். அவர் வந்து சுவாமியுடைய அடிமனே சொல்லலாம். அவருடைய மனைவிக்கு நடந்தது சொல்கிறேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி, சுவாமிகிட்ட வரத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் வந்து அவர் மனைவிக்கு வந்து அதாவது ஒரு பொண்ணு இருக்குது. அவர் 2 பேருக்கும் ஒரு பொண்ணு. 2வது ஒரு பிரசவத்துக்கு, அதாவது 2வது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து டெலிவரி டைம் இல்லை, டெலிவரி இல்லை, கருத்தரிச்சு இருக்காங்க. அதை போய் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. செக் பண்ண போகும்போது வந்து அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போய் செக் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு அது பார்த்தா அது வந்து புண்ணாயிட்டுருக்கு. யார்கிட்ட, அந்த மார்பகத்தில் ஃபுல்லாக புண்ணாயிட்டு. இது வந்து ரொம்ப இது வந்து சொல்ல முடியாதுங்க, எவ்வளோ நாள் என்ன இதெல்லாம் சொல்ல முடியாது, எங்களால் முடிஞ்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்து அவருடைய மச்சான் இருக்கா அப்படி காஞ்சிபுரத்தில், அவர் வந்து கரூர் வைசா பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். சுவாமியுடைய டிவோட்டி. அவர் ரெகுலராக வந்து நாங்கள் வர மாதிரி அவரும் ஈவினிங்கில் வந்துடுவார், உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்படி அவருக்கு தகவல் சொன்னதுமே அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்குமாம்மா, நம்ம சாமிகிட்ட வச்சு நம்ம அது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அவர் ஒரு ஜோசியர், யாரோ ஒருத்தர் நரசிம்மர் உபாசகர், அவர்கிட்ட போய் அவர் பேசியிருப்பார் பொழுது. அவர் வந்து நீங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சித்தரை சந்திப்பேன், அவர் மூலயமா இது ஒரு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி அவர்கிட்ட அவர்கிட்ட முதல்ல போய் பார்க்குறவர், பார்த்துட்டு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு,
நீ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு சித்தரை சந்திப்ப, அவர் மூலயமா உனக்கு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் மச்சான் வந்து சொன்னதுமே இவர் கூப்பிட்டு வர அப்படி வந்து சுவாமிகிட்ட வராங்க. வந்து பார்க்கும்போது ஜாதகம் கொண்டு வந்துருக்கலான்னு கேட்குறா. அப்படி அப்புறம் கொடுக்குறாங்க. ஜாதகத்தை வந்து வாங்கி பார்க்குறாரு. என்னப்பா ஏம்மா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு அவங்கள. நாங்கள் உங்களை இருக்கோம். கேட்கும்போது இல்லை சாமி இந்த மாதிரி இப்போ தான் சூழ்நிலை, இந்த மாதிரி சமாச்சாரம், இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் சொன்னாருன்னு அவர் மச்சான் சொன்னதுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, சரி நான் ஒரு பரிகாரம் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் அது மேலே பூசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாமி ஒரு இது கொடுக்குறாரு. அவங்க போய் அதை இடித்து அதை செய்ய மேலே பூசணும்னு சொல்கிறா. அப்படி அதை பூசும்போது அவங்கள அதை இடித்தா அந்த இடிக்க வரல, அவங்களால முடியல. உடனே வந்து சாமிக்கிட்ட என்னால் அதை செய்ய முடியல சாமி, நீங்களே எனக்கு எதனா ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்குன்னு சொல்லும்போது, சரி நானே செஞ்சு தரேன்னு சொல்லி சாமியை செஞ்சு கொடுக்கும்போது சொல்கிறாரு, இது வந்து இதில் வந்து கோமியம், அதாவது காலையில் விடியற் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் போய் பசுவுடைய கோமியத்தை கலந்து அதை வந்து பூசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி அதே மாதிரி செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அது கிளியர் ஆகுது. ஓ, பூசுகிறப்போ அது கிளியர் ஆகினே வருது. அப்போ அப்போ அவங்க சாமி அந்த ஜாதகத்தை பார்த்ததுமே அந்த குழந்தை வந்து இருக்குது இல்லையா, அது 1 மாதம் 1.5 மாதம் அப்போ தான் வந்து கருவிருக்காங்க. அது வந்து சுவாமி அப்பயே சொன்னார், இல்லை இது வந்து குழந்தை வந்து பிறந்தாக்கா பிரச்சனை அது நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி அது ஏதாவது ஒரு தாய் செய்வதுனா ஒன்று தான் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க. இது சம்மந்தமாக பேச போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ செக் பண்ணாக்கா குறைஞ்சிருக்குது. எப்படி இது குறைஞ்சிருக்கு, சாத்தியமே இல்லையே. அது ஏன்னா அந்த மார்பத்தில் இருக்கிற அந்த இது வந்து புண்ணாகி சீலும் இலுமாக ஆகிட்டு இருந்தது. அவங்க டாக்டருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, நீங்கள் வேற என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து எங்கள் குரு சொன்னாங்க, அதனால் நல்லாயிடும்னு சொல்லியிருக்காங்க, நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் குருன்றீங்க அதுன்றீங்க, எப்படியோ இது நல்லா எனக்கு இது க்யூர் ஆகினுக்கிறத பார்த்தா எனக்கே ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. சரி வராங்க. சுவாமி வந்து மருந்து கொடுக்கும்போதே சொல்கிறார், சில சாப்பிட்ற வந்து என்வி சாப்பிடக்கூடாது, இந்த முடக்கத்தான் கீரை அது மாதிரி கீரை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஐயா அவங்க வந்து காரைக்குடிக்காருங்க. ஆமாம், காரைக்குடிக்காருங்க. அவங்க வந்து முடக்கத்தான் தோசை சாப்பிட்றவங்க அதிகமாக. அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த அம்மாவை வந்து கிளியர் பண்ணிட்டார் அந்த கேன்சரே சுவாமி. வாவ், அற்புதம். ஆனால் இந்த பத்தியை மட்டும் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறை 3 வருஷம் அப்படியே நல்லா கிளியர் ஆகிட்டவங்கள இந்த முடக்கத்தாங்கீரை என்ன பண்ணால் யாரோ கொடுக்குறாங்க, இவங்க முடக்கத்தாங்கீரை தோசை அதிகமாக சாப்பிட்றவங்க அந்த கீரை வாங்கினு கொடுக்கும்போது அந்த கீரை தவறி கீழே விழுது. அப்போவாவது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்து அதுவும் வரல. சரின்னு சொல்லிவிட்டு அதை அரைச்சி வைக்கும்போது கிண்ணம் கவுந்துடுது. அப்போவாவது அவங்க ஞாபகம் இல்லை. அதையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, மாவில் போட்டு கலக்கி தோசை சுடுறாங்க. தோசை சுட்டு எடுத்து போடும்போது தோசையும் கீழே விழுது. அது அப்போவும் ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. அப்போ இது சாப்பிட்டுட்டு இது என்ன ஆகுதுன்னா ரியாக்ஷன் ஆகிடுது. ஐயோ, ரியாக்ஷன் ஆகிட்டு பிரச்சனை ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு சாமிக்கிட்ட வராங்க. இந்த மாதிரி நான் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குது சாமின்னு. என்ன பண்ணீங்க ஏதுன்னா, அப்புறமா இது இந்த மாதிரி சாப்பாடு வகையில் இந்த மாதிரி சமாச்சாரம்னு சொன்னதுமே, நான் கூடாதுன்ற வேலையை செஞ்சீங்களே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார் சுவாமி. இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது கடினம்ட்டார். அப்புறம் நாங்கள் சாமிக்கிட்ட கேட்டோம், என்ன சாமின்னா, இல்லைப்பா அது வந்து ஏற்கனவே வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருந்தது, அதை நம்ம தடுத்து அதுக்கான வேலைகளை மருந்து கொடுத்தோம். அந்த வீரியத்தை வந்து முறிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த முடக்கத்தாக்கரில் இருக்குது. அதை வந்து இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை இவங்க சாப்பிட்டுட்டாங்க. அது உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. இப்போது அதை காப்பாற்ற முடியாது. இனிமேல் நல்லா ஆகிட்டவங்க நல்லா ஆகி வந்துட்டு 3 வருஷமாக நல்லா இருக்காங்க. அது எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ சுவாமி, அதை செஞ்சு திரும்ப மறுபடியும் அந்த உயிரை வந்து எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சிஷ்யன் அடிமை மாதிரி சுவாமிகிட்ட சாமி சொன்னதை தவறி செஞ்சிட்டோமேன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கிறான். நம்ம அடியார் பெருமகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோபாலகிருஷ்ணன் தான் எல்லாருக்குமே தெரியும்.
ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாமி சொன்னதை நம்ம தவறி செஞ்சிட்டோமே அப்படின்றது மன வருத்தத்தில் சாமிகிட்ட நாய் மாதிரி நாள் உழுதுகிறோம். முடக்கத்தான் கீரை மட்டும் இல்லையா, முடக்கத்தான் கீரை பல விஷயத்துக்கு நல்லது, சில இவங்களுக்கு அது சரியில்லை. விஷயத்துக்கு சில விஷயத்துக்கு எதிரி ஐயா. அதுல சில பத்தியங்கள்ல இத்தா பத்தியம் இருக்கு, இச்சா பத்தியம். இச்சா பத்தியம் உங்களுக்கு புரியும் ஐயா, தாம்பத்திய பத்தியம். இந்த ரெண்டுக்கும் ஒத்துக்காது, அது பண்ணிட்டாங்க அவங்க, அதனால அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் சொல்றது கரெக்டு தான் அது. ஆனா இன்னைக்கு அந்த பையன் தனியா இருந்து ஒரு குழந்தைய காப்பாத்தி அவனுக்கு திருமணம் பண்ணிக்காம இன்னைக்கு குழந்தைய வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு நம்ம அவர் சொல்லும் போது இவனுக்கு இனிமேல் வந்து ஒரு மறு திருமணம் பண்ணாமல் அந்த குழந்தைய பெரிய குழந்தைய வளர்த்து இவன் நல்ல மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பணிவிடை செஞ்சு திருமணம் செஞ்சு வைக்கிற அளவுக்கு நான் அவனுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவனுக்கு ஒரு வருமானமா, அவனுக்கு என்ன மாதம் 35,000 50,000 அந்த வருமானம் வரைக்கும் வந்து இப்போ செஞ்சு கொடுத்துன்னு இருந்தாருங்க சாமி. இன்னைக்கு வர நல்லா இருக்கிறான். நான் அதாவது அடிமை மாதிரி இன்னைக்குன்னு வச்சிங்களேன் சாமி கிட்ட. இது இருக்கிற அடியார்கள் எல்லாருக்கும் தெரியும் கோபாலகிருஷ்ணன். கண்டிப்பாக. இல்லை, இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமிஜி சொல்கிற மாதிரி குருவருள் இருக்கும் பட்சத்தில் அதை கரெக்டாக பயன்படுத்தணும், எந்த ஒரு இடத்துலையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தான். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், 28, 29 குரு பூஜை இருக்குது, பங்கு பெறணும். அம்மன் சுவாமிகளுக்கு குரு பூஜை எனக்கு இல்லை, அதான் சுவாமி புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல. ஓகே இல்லை ஐயா ஏதோ சொல்லணும்னாரு. சொல்லுங்க ஐயா. என்னென்னா, நம்ம நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை துபாயில் மணிமேகலை பிரசுரத்தோட புத்தக கண்காட்சி நடக்குது. அதில் சுவாமிகள் எழுதின 8 புத்தகங்களும் அந்த கண்காட்சியில் இடம்பெறுது. உங்கள் இடத்துக்கே வரக்கூடிய அந்த புத்தகங்களை நேரில் பார்த்து வாங்கி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் அப்படிங்கிற நகரத்துலேயும் ஜூரிச் அப்படிங்கிற நகரத்துலேயும் அந்த புத்தக கண்காட்சி நடைபெறுது. அதிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை பிரான்சில் பாரிஸிலும் லியோன் என்கின்ற நகரத்திலும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. சுவாமிகளின் புத்தகங்கள் அனைத்துமே அங்கே அந்த மணிமேகலை பிரசுர புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். 9841544187. மீண்டும் சொல்கிறேன், 9841544187. இந்த எண்ணுக்கு நீங்கள் புலனத்தின் மூலமாக தொடர்பு கொண்டால் எங்கு நடக்கிறது, நேரம் என்ன போன்ற விவரங்களை நான் சொல்லுவேன். உங்கள் காலடிக்கே வருகின்ற எங்களின் புத்தகங்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த மாதம் ஃபுல்லாக இல்லை, அதை வந்து சிம்பாலிக்காக புத்தக மேட்டரில் போட்டுட்டீங்க. சொல்லுப்பா. கேள்வி ஒன்றும் முடியல, இல்லை மண்டை குடைச்சலாகவே இருக்குது. அப்படியா? ஆமாம் சாமி. ஓ, வட்டம் போடலையா? இல்லை, என்ன இருக்கு சாமி. சரி சரி, உனக்கும் அதில் ஆர்வம் வந்து. அப்போ 5ஆம் வீட்டில் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது காட்டும். அப்போ இடைவேளையில் நம்ம நித்யா என்ன பண்ணாரு தெரியுமா, காலியாக இருந்தா என்னாரு. நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்கல்ல, 5ஆம் வீடு காலியாக இருந்தா என்னாரு. காலியாக இருந்தால் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்காரோ அது கணக்கு பாடினேன் நான். புரியுதா? அப்போ கிரகங்கள் எல்லாத்திலையுமே பூர்வ புண்ணியத்தை காட்டுது. இப்போ ஜாதகத்தில் 5ஆம் வீட்டோட நம்ம நிறுத்துகிறோம் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கர்மா வட்டம் போட்டுடுச்சு. இது சொல்ல முடியல பாருங்க, முழுசா எத்தனை விதமான நிகழ்வுகளை பண்ண வேண்டியதாக இருக்குது. காத்துக்கிட்டு இருங்க. அற்புதமான கேள்வி. இதில் என்னென்ன ரகசியம் இருக்குது ஜென்மத்தை பற்றி, முன் ஜென்மத்தில் பிறந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு என்ன லிங்க்ன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.